ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாய்ஸ் லைஃப். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து சேலஞ்ச் பண்ண போறோம். சேலஞ்ச் சாப்பிடுற சேலஞ்ச். கொரியன் நூடுல்ஸ் செய்ய போறோம். அது காரணமா செஞ்சு சாப்பிட போறோம். அவ்வளவுதான். காரத்திலேயே காரம் அப்படின்னு நடிக்கிறானுங்க. காரம் பிடிக்குமா? எனக்கு காரம் பிடிக்கும், ஆனா என் வயிற்றுக்கு செட் ஆகாது. எல்லாரும் சாப்பிடுவோம். இங்க யாருக்கு பிடிக்கிட்டு போகுது, போற வழியில யாரு எந்த கப்பு சேர்த்தாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க கலக்குறேன். வெறும் நூடுல்ஸ்னா பரவாயில்ல, இவங்க மிளகாவை அரைக்கிறோம், இதை குடிக்கிறோம்ன்றாங்க. ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தாச்சு. நம்மளோட ப்ராப்பர்ட்டி காட்டுங்க. ஆனா இதோட நிக்க போறது இல்ல. இது கூட இன்னும் 2 பொருளை ஆட் பண்றோம். ஆட் பண்ணி யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு பார்க்க போறோம். ரியாக்ஷன் நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன பண்ணி என் கண்ணு வேணும்னு கேட்டாங்க. அவைக்கு போலாமா? நான் மணி கண்ணு வேணும்னு கேட்டேன். சமைக்க போலாமா? நல்லா பசியில் உட்காந்துக்கலாம். நம்ம செஞ்சு தரோன்ட்டு உட்காந்துருக்கோம். நம்ம வேணா எடுத்து எல்லாரும் நம்ம பச்சை மிளகா வேற சேர்த்து போடுறோம். நீ என்ன சொன்ன? இதோ வந்துட்டேன். என்னடா இது? ஓய், இப்படிலாம் கட் பண்ணா ஒரு ரூபாய்க்கும் சதுரம்டா. சந்தர்ப்பமாமா இப்பயே நெடி ஏறுது. சாரி, உங்களால ஒரு மிளகா கூட நான் நிப்பாட்டிட்டேன். 2 எடுத்தேன், உன்னோட நிப்பாட்டிட்டேன். வடையில ஒரே ஒரு மிளகாய் தான் நாக்கு சுறு சுறுன்னு எரியும். ஒரு நூடுல்ஸ் ஃபுல்லா இப்படி தின்னா நான் உங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணி தரோம். வீடியோ எடுத்துட்டோம். எண்ணெயில போட்டு வதக்கோட செய்யாது. ஏய், எண்ணெயில போட்டு வதக்குனா என்ன தெரியல. மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு இருக்கலாம். அரைச்சா ரொம்ப காரமா இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். இல்லைன்னா மட்டும் இப்போ காரம் ரொம்ப கம்மியா இருக்கு போது. வேற கம்மியா இருக்கும். நான் முச்சிக்கிற வேலை இருக்குது. நாங்க போயிட்டு நான் கிளாஸ் எடுப்போம்னா பாத்ரூம்ல உட்காந்து இருப்போம். முடிவே பண்ணிட்டான், பாத்ரூம்ல உட்கார போறீங்க. பஜனை தான். பஜனைல எல்லாரும் கத்துவீங்க. இல்லை சாப்பிடணும். கோக்கு நான் ஊற்றிருக்காங்க. ஏன் கோக் எத்தனோடா ஊத்த போறியா? குடிக்கிறதுக்குடா. கோக்கு உள்ள இருக்கு, ஒன்று திறந்து வச்சிருக்கோம். அந்த கோக்கை ஊற்றி எடுத்துவான்ற குடிக்கலாம். கட்டிங் கட்டிங் பாப் கட்டிங் அம்மா திறக்கிறப்பா குளிக்கிட்டு குளிக்கிட்டு தாக்குறாங்க. எத்திரியா? ஏய், என்னடா பண்ணுறீங்க? என்ன எவ்வளோ நேரம் ஆகும்? ஏய், கொளுத்து அவ்வளோதான். ரெடி பண்ண சொன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க. ட்ரிங்க்ஸ் பிரேக் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோடா காரம் அது? அந்த ஏதோ ஹெச்பின்னு வாங்களே, அது தெரியல. நம்ம 3 இன்டு இது 3 இன்டு அது 3 இன்டு. அந்த அடுப்பு பார்த்தீங்களா? பத்த வைப்போமா? பத்திக்கிச்சு. ஆரம்பிக்கலாம். தேவையான பொருட்கள்லாம் என்னடா? ஸ்டவ் எதுவும் இல்லை, தண்ணி, நம்மளோட நூடுல்ஸ் மசாலா, சமைடா, கொஞ்சோண்டு சில்லி. இதெல்லாம் மாற்றி நம்ம வைக்க முடியும். கொஞ்ச நேரம் அவங்க எதனா பண்ணி அங்கே மாற்றி வைக்கலாம். போய் அவனோட வீட்டுக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அதுக்குள்ள நான் இதை போட்டு வச்சிடறேன். ஓகே. என்னடா மேகி மாதிரி உடச்சிலாம் போடணுமா? நூடுல்ஸில் அப்படிதான் சாப்பிடணும். எப்படி? ரேமன் ராமன் 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 நூடுல்ஸ் நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். ஐயோ, தெரியாதவங்க மிளகா வெட்டி காதில் கை வச்சிட்டோம். கஷ்டமா அது போட போறோம்னா அதுலயே போட்டு வேக வச்சிருக்கேன் பச்சை மிளகா. 3 இன்டு நம்ம பண்ணி தெரியாம எத்தனை வந்தாரு போட்டு தாங்க. இன்னும் நீ செஞ்சிடறா, பத்தாதுடா அது. இன்னும் நீ செஞ்சிரு.
இன்னொன்னு செஞ்சிருவா. இதோட எடுத்து வச்சுக்கோங்க சாசை. என்னடி இப்படி பண்ணிடலாம்? 3 செஞ்சுரு, 1 3x போட்டு அவனுக்கு வச்சிடலாம். தெரிஞ்சிடும் நான் பார்த்தாலே. நம்ம 2x சாப்பிட்டுக்கலாம். தெரிஞ்சிடும். அதெல்லாம் தெரியாதான், மேட்ச் பண்ணிக்கலாம்டா. என்ன என்ன நல்ல 10 ரூபா. சரி சரி. இது என்னடா இது? 3 பயங்கரமாக இருக்கு. பாதி தான் போட்டிருக்கேன், ஏன்னா அது பெரிய பாக்கெட்டுக்கு போடுறது. நான் பாதி தான் போட்டிருக்கேன். போதும். ஆனா நம்ம எவ்வளவு பேர் புத்திசாலி தெரியுமா? ஏன்? 2 பேங்கையும் தனியா ஏதாச்சும் கலந்துக்கிறோம், அதுக்கு தனித்தனியா வேக வைக்கிறோம். எவ்வளவு வேணுமோ கொஞ்சம் அதுல எடுத்து முடிஞ்சிச்சு. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு! இப்போ சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட. என்ன நடக்குமோன்னு தெரியாம பேசினுக்கிறாரு ஒருத்தர். இது வந்து 3x. ஆனால் நம்ம சாப்பிட போகிறது இன்னொரு ஆடு வந்துச்சு. மாட்டிக்கினாரு அவர் வந்து. தெரியுதா இல்லையா உனக்கு? இது ஒண்ணுதான்டா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்கிடணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் கலக்குவாங்க. நம்ம ஆனா எல்லாத்தையும் ஊத்தி கலக்கிட்டோம். என்ன நடக்க போகுதோ? இப்பவே எனக்கு வயிறுல ஒரு மாதிரி பண்ணுது, கலக்குது. திக்கு 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 தக்க 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 தின்னு தானது கிடது கிட. ஐயோ வந்து டேஸ்ட் பாருங்க. வா லைட் டேஸ்ட் பார்த்தா கிரு 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 கிருன்னு குச்சி 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 குச்சினே ஏறுது. சாப்பிட்டு போவோம். இது யாரு பாதி, இதுல யாரு அதிகமா சாப்பிடுறாங்கன்றதுதான் சேலஞ்ச். இன்னொன்னு செஞ்சு எடுத்துனாங்க. இப்ப 2 பேரும் நல்லாவே இருக்கு, ஆனா காரமா இருக்கு. இன்னொருத்த வந்துருக்கா, 2 பேரும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல முதல்ல அவனுக்கு கொடுத்து பார்ப்போம், ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். 2 பேரும் சாப்பிடுங்க, அவ்வளவுதான் சேலஞ்ச். ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன், வயிறு உள்ள எரியுது. வாயில எரியல, வயிறு எரியுது. அது வந்து வேற மாமா, வயிறு எறியுது, வயிற்றுச்சல். மிளகா தெரியல. முளகாய் முளகாய் முளகாய். குட்டி குட்டியா அங்கங்க மிளகா, ஃபுல்லா மிளகா தான். நெடி ஏறுதுடா. தான் வின் பண்றியா மாமா சேலஞ்சில்? சின்ன பையன்டா அவலாம். சின்ன பையனா? மூக்குல எல்லாம் ஊத்தும் பெற. A few minutes later. சூசுன்றது 2 வாயில நான் சாப்பிட்டுருவா. வெறுமனே சாப்பிட்டுக்கலாம். அது ஸ்பைஸ் தான் காரமாவே இருக்கு. பச்சை மிளகாய் காரமா இல்ல. ஆரம்பிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை யாரு இப்ப சாப்பிட? அவ்வளோ காரமா ஆகுது. எழுதிக்கிறதுக்குன்னு எரிஞ்சுனே இருக்குது. நாக்கு மட்டும் வரானே ஊற்றி விட்ட மாதிரி. அதான் சமகாரமா இது. தான் எரியுது. அதுவே பயங்கரமா எரிஞ்சு உட்காந்துருந்தாங்க. பச்சை மிளகா எட்டுதான் நான் வளர்த்து லேட்டா உண்டா. வந்து புளிப்பா இருக்கிறான். சரியா? ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு, சாப்பிடவே ஆரம்பிச்சாச்சு. பார்ப்போம். அதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. பச்சை மிளகா ஒரு வேடா வேணாம்டா, 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 வேணாம்டா.
அப்படிலாம் நீ பண்ணி ஹலோ சூப்பரா மசாலா சூப்பரா இருக்கு. காதுக்குள்ள குருவி சுத்ததோ ஆல்ரெடி இது காரம் மிளகா வேற போட்டு நான் ஹீரோ அப்பட அது சாப்பிடுமாப்ல ஒரு வேலை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ பேண்டுக்குள்ள போறாங்க போயிச்சா அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா லைட்டா போட்டு மறைக்காத செம்மையா மேகி சாப்பிட்டு சொல்லுவோம் டேஸ்ட் எப்படி அது வந்து பூரா வச்சிரு சாப்பிடணும் உனக்கு ஏதோ பல்சர் இருக்குதாங்க பல்சர் செம்ம வீட்டா இருக்கு. பச்சை மிளகா காரம் என்னடா காரம் முச்சுடு சூப்பரா எரியுது சிலிக்கிறான் வேற சொல்லுங்களா பச்சை மிளகா ஃபர்ஸ்ட் வச்சுன அது இதுவும் பச்சை மிளகா போட்டதுனால எஞ்சி எரியுது பயங்கரமா. அது வந்து எனக்கு சொல்ல இருக்கு எரிஞ்சே எரியுது. யாருக்கும் போடுறோம்னா இருக்கு கும்பி பாகம் அதோட கடல் கலர் மாறிச்சுடா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஆயிடுச்சுடா நான் சாப்பிட்டேன் அப்புறம் திக்கு ஆயிட்டாங்க இரு காரம் இல்லைன்னு அப்புறம் ஏன்டா கண்ணு இருக்குது டேய் ஸ்வெட் ஆகுதுடா பையங்களா ஐயோ லாஃப்ல இருக்குல அதுக்கே பிசின் போறீங்களே ஆந்திரா வந்து சாப்பிட்டா போறீங்க ஓ இப்போ நீ ஆந்திரா டோலி வச்சிருக்கேன்னு சொல்லுவா அப்படிலாம் இல்லையே நான் உங்க ஊர்ல தரேன் சாப்பிடு சூப்பரா இருக்கு அவன் லிப்ஸ்டா கலர் எல்லாம் ஆயிட்டு உனக்கும் தெரியல அண்ணா என்ன இப்படி சாப்பிட்டு இப்படி யார் வின்னரு ஆமா அதான் ராக்குடு
மாமா முடிச்சிட்டான். மாமா தான் வந்தாரு. பின்னாடி தான் மேகி என்னடா கிளாஸ் இருக்குதுடா. என்ன கிளாஸ்? கிட்டார் கிளாஸ். ஏய் நீ குறா. ஏய் அது பரவாயில்ல. முச்சுடுறா. ஏய் நான் வந்து வயித்துல தின்னுரு. ஏய் மூக்கு கேம் நான் போடுறேன். நானே. அண்ணா. எடக்கு நடிக்கிறா. கஷ்டம்டா. நான் கஷ்டம். ஏய் சட். பாடாடி இருக்காத. இப்ப ஏன்டா கண்ணு கலங்குது? நாங்களும் மதுரைக்காரன்டா. நாங்க ஏன் சாப்பிட்டோம்? நான் கேமரா ஆஃப் பண்ணல. காதுலாம் அடிக்குது எனக்கு. நிறைய அள்ளி அள்ளி தின்ட்டேன். சரி யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்கன்னு அப்புறம் தான் இந்த கிவ் அப். இப்ப நீ தோத்தாமலியா? நான் தோத்தாமலிதான். நீங்க என்ன நினைக்கிறீங்கடா? ஆப்டாம் பாக்கா. அவன் நடிகன்டா. நடிக்கிறா. ஏங்கடா குடுடா சாப்பிடு. எல்லாரும் தான் சாப்பிடுறான். என்ன டெஸ்ட்? வீடியோல ட்விஸ்ட் என்னன்னா நம்ம மாமாஸ் ரெண்டு பேருக்கும் தெரியாது. அது சாப்பிட்டது வந்து 3x கிடையாது. இதுதான் ட்விஸ்ட். ஏய் போய் வரா. சரியான அல்பியான ட்விஸ்ட் 3 into. அப்ப என்ன சாப்பிடுறாங்க? மியூசிக் என்ன சொன்னேனே இது காரமாவே இல்லடானே. ஆரமே இல்ல. நான் பாருங்க. சாப்பிடுற ஆந்திரா ஊர்கா கீர்கன்று. நான் நியாயமா நான் சொன்னேன் இவன் இந்த பச்சை மிளகா போட்டா இருந்தாலும் இவன் அவ்வளவு காரமா இல்ல. எதுலயும் பச்சை மிளகா போட்டிருக்கு. ஆனா இந்த செம்ம காரம் முதல்ல. அதுக்கே அந்த சாஸ் பாதிதான் போட்டு. பாயெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து சாஸ். அதனால இது தொடவே இல்லடா. ஆமா அதெல்லாம் அந்த பக்கம் வரவே இல்லை. தெரியல. அதுல காரமே இல்ல. அதுக்கே ஒருத்தர் தேவையில்லாத வந்து மாட்டினாரு. போன் பண்ணி ஏறதுக்கு இன்னத்துக்கு போன் பண்ணேன். ஃபுல்லா சாப்பிட்டேன். நான் 2 ஸ்பூன் சாப்பிட்டு நிப்பாட்டுறோம்னு நினைச்சேன். உச்சி விட்டாப்புல தக்க காலி. மூக்கு ஒழுகுது. வச்சா காரமே இல்ல. காரமா அப்பா ஏப்பா என்னப்பா போக்கு. நெக்ஸ்ட் ஜோலோ ட்ரை பண்ணலாம். வீடியோ அப்புறமா பாப்போம். இந்த மாதிரி கேலி ஏமாத்திட்டானுங்க. நான் முன்னாடியே சுதாரிச்சேன். இவருக்கு அந்த அளவுக்கு காரம் இல்ல. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனா எந்துதான் காரம் இல்லன்னா. ஃபர்ஸ்ட் பிராங்க் மாமாவனே. அவங்க தள்ளி விடுறதுக்கு என்னதான் பண்ண வேண்டியது. ஜியோட்ஸ் நல்ல டேஸ்ட். நீயும் டிரைவர்ல ரொம்ப நேரம் நிக்கலாம் நான் காரம். அவ்வளவுதான் மேட்ரு. நான் காரத்தை சாப்பிடல. நான் இவங்க கிட்ட 2-3 வாய் வாங்கி சாப்பிட்டேன். நானே சாப்பிட்டேன். இதை தின்றதுக்கு 2 மணிக்கு ஒருத்தன் போன் அடிக்கிறான். வாய்ஸ் எல்லாம் கக்குது வருது. மூக்கு கீழே ஏன் வருது பாத்தியா? பியா பியான்னு கத்துதா. நம்ம காரம் சாப்பிடுறவங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளவு காரமா இருக்கும். நான் வீட்டை தான் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு பக்கம் ஒழிச்சு. இப்படி சாப்பிட்டா போட்டிக்கு வேகமா சாப்பிடுவோம். ட்விஸ்ட் எப்படி இருந்தது? நிறைய இந்த மேல சாஸ் மிளகா போட்டுருக்கோம். சரி இன்னொரு ட்விஸ்ட் எப்படி இருந்தது? இன்னொரு ட்விஸ்ட் எப்படி இருந்தது? டேஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். லைட்டா ஆடிடுச்சு. போட்டது கடைசி வரைக்கும் மச்சான் தோல்வி ஒத்துக்க மாட்டான். நான் ஒத்துக்க மாட்டேன்டா. இதுக்கு மேல காரம் சாப்பிடுறா. அது அவ்வளவுதான் இல்ல. சரி அடுத்த மாமா அடுத்த வீடியோவா ஜோலோ சிப்ஸ் தான் வந்துரும். வீடியோவோட எண்ட் பண்ணிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணால கையால பெல் பட்டன் ஒரு எழுத்து எடுத்துங்க.